Hello friends, good afternoon. Welcome to the editorial session. இன்னைக்கு நம்ம மே 5th the Hindu editorial edition discuss பண்ணலாம் and also passageல இருக்கிற எல்லா wordsோட meaning நம்ம lastல discuss பண்ணலாம். Okay, so let's get started. Of course, on Kaveri water issue. The real issue with the Kaveri Waters Authority is that it is rudderless. Of course means ஒரு குறிப்பிட்ட பாதையில் போகாதது and rudderless means aimless. ஸோ இந்த காவேரி வாட்டரோட ஆக்சுவல் இஷ்யூ என்னென்னா காவேரி வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷனை பார்த்துக்கிற அத்தாரிட்டி வந்து ஒரு கரெக்டான எய்ம் அண்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதில்லை. The Kaveri is a perennial source of controversies. Perennial means வற்றாத. ஸோ இந்த காவேரி வாட்டர் இஷ்யூ ஆஸ் யூ ஆல் நோ ஒரு வற்றாத ப்ராப்ளம் ஆர் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் இது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. The latest political row to erupt in Tamil Nadu is around the centre's April 24th notification bringing the Kaveri Water Management Authority under the administrative control of the Union Ministry of Jal Shakti, which was created a year ago by combining two ministries. இப்போது லேட்டஸ்ட் பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் தமிழ்நாடுவில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்னென்னா April 24th சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அக்கார்டிங் டு தேட் காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி விச் இஸ் CWMA அது வந்து இப்போது 1 இயருக்கு முன்னாடி வந்த ஜல் சக்தி மினிஸ்ட்ரிக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல் கொடுக்க போகிறாங்கன்னு. Several political parties, especially the opposition and some farmers' associations, were upset with the notification on the ground that the move has reduced the authority to a puppet of the center. இப்போ டிஎன்ல இருக்கிற ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் அண்ட் காவேரி சோர்ஸை நம்பியிருக்கிற ஃபார்மர் அசோசியேஷன்ஸ் எல்லாருமே அப்செட்டாக இருக்காங்க அண்ட் இந்த கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க. எதுக்குன்னா காவேரி வாட்டர் அத்தாரிட்டி வந்து சென்டரோட பப்பெட் ஆயிடும்னு விச் மீன்ஸ் கைப்பாவை. அந்த மினிஸ்ட்ரி அவங்க இஷ்டப்படி காவேரி வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபுல் அத்தாரிட்டி போய் சேரும் அண்ட் இனிமேல் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கண்ட்ரோல் இருக்காது. They point out that the CWMA was created on the direction of the Supreme Court in February 2018. It is also argued that between June 2018 to May 2019, when the Union Ministry of Water Resources was in existence, there was no public notification on the CWMA being designated as an organization under the ministry. டிஎன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து சுட்டி காட்டுறாங்க என்னென்னா இந்த CWMA விச் இஸ் த காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி CWMA வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பண்ணதுனால தான் February 2018 எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அண்ட் பிட்வீன் June 2018 to May 2019 யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்துச்சு அப்போது. பட் அப்போது கவர்மெண்ட்லேருந்து எந்த நோட்டிஃபிகேஷனும் வரல that CWMA வந்து வாட்டர் ரிசோர்ஸஸ் மினிஸ்ட்ரிக்கு அண்டர் வரும்னு. Such an argument is weak as the CWMA, a body corporate, has been working all along the ministry. Body corporate means an organization. So political parties ஓட இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்கான ஆர்குமெண்ட் கிடையாது அண்ட் ப்ரூஃப் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆக்சுவல் ஃபேக்ட் வந்து CWMA மினிஸ்ட்ரிக்கு அண்டர் தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்துச்சு. Even in the case of its predecessor, the Kaveri River Authority,
which is from 1998 to 2013, with the Prime Minister as the chairman and chief ministers of the basin states as members. The Union Ministry of Water Resources had administrative control. CWMAக்கு முன்னாடி இருந்த ஆர்கனைசேஷன் இஸ் காவேரி ரிவர் அத்தாரிட்டி. ஸோ அது கூட மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸ்க்கு கீழே தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் ஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல் எல்லாமே அவங்க கிட்ட தான் இருந்துச்சு. அண்ட் இந்த காவேரி ரிவர் அத்தாரிட்டியோட சேர்மன் வந்து ப்ரைம் மினிஸ்டர் தான் இருந்தாங்க. அண்ட் அத்தாரிட்டி மெம்பர்ஸ் வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் பேசின் ஸ்டேட்ஸ், விச் மீன்ஸ் காவேரி எங்கெல்லாம் ஃப்ளோ ஆகுதோ அண்ட் எந்த ஸ்டேட்ஸ்லாம் டச் ஆகுதோ அந்த ஸ்டேட்ஸ். எக்ஸாம்பிள் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா அண்ட் ஆல்சோ பார்ட்ஸ் ஆஃப் புதுச்சேரி. In fact, the CWMA has had only a part-time head, the chairman of Central Water Commission, CWC, attached to the ministry. சிடபிள்யூஎம்ஏயோட ஹெட் வந்து பார்ட் டைம் ஹெட் தான், ஃபுல் டைம் கிடையாது. பிகாஸ் அந்த ஹெட் வந்து சென்ட்ரல் வாட்டர் கமிஷனோட சேர்மேன். அண்ட் திஸ் கமிஷன் இஸ் அகெயின் அண்டர் வாட்டர் ரிசோர்ஸ் மினிஸ்ட்ரி. Besides, there are 8 interstate river water boards under the Jal Shakti Ministry. Along with CWMA, 4 other bodies including the Krishna and the Godavari Water Management Boards, which have been in existence since 2014 following the reorganization of Andhra Pradesh, were designated to be under the ministry. Interstate, which means in between states. So, Jal Shakti Ministry ku keela at present இப்போ 8 interstate river boards இருக்கு, which includes Kaveri, Krishna, Godavari, Narmada, Ravi and Beas river, etc. So, including Kaveri Management Authority, அதோட சேர்த்து இன்னும் இப்போ 4 other organizations including Krishna and Godavari Water Management Boards இப்போ ஜல் சக்தி மினிஸ்ட்ரிக்கு அண்டர் கண்ட்ரோல் வந்திருக்கு. ஸோ 4 பாடிஸ் வந்து ஒன்று காவேரி, another is கோதாவரி அண்ட் கிருஷ்ணா ரிவருக்கு 2 போர்ட்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலி there are 4. அண்ட் இந்த கிருஷ்ணா அண்ட் கோதாவரி போர்ட்ஸ் வந்து ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் இன் 2014 ஆந்திரா அண்ட் தெலங்கானா செப்பரேட் ஸ்டேட்ஸ் ஆனதுலேருந்து எக்ஸிஸ்டன்ஸில் இருக்குது. The formalization of the CWMA's status corrects an apparent lapse on the ministry's part and addresses administrative issues. Formalization means முறைப்படுத்துறது. ஸோ இப்போது சிடபிள்யூஎம்ஏயை முறைப்படுத்திருக்கிறதுனால ஜல் சக்தி மினிஸ்ட்ரி சைடில் என்ன லேப்ஸ் இருந்துச்சோ, விச் மீன்ஸ் மினிஸ்ட்ரியோட நெக்லிஜென்ஸ் ஆர் மிஸ்டேக்ஸ், அது இப்போது சரிப்படுத்தலாம். அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூஸ் ரிலேட்டட் டு சிடபிள்யூஎம்ஏ அதை அப்ரோச் பண்ணி சரிப்படுத்தலாம். Apart from meeting the procedural requirement, the notification does not in any way alter the character, functions or powers of CWMA that form part of the scheme drawn up a few years ago and which was approved by the Supreme Court. இப்போ வந்து சிடபிள்யூஎம்ஏ வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம்ஸை சரிப்படுத்துறதுக்கு டிமாண்ட்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகுது. பட் இதை தவிர அத்தாரிட்டியோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவரில் எந்த சேஞ்சஸ் அண்ட் ஆல்ட்ரேஷன்ஸும் இல்லை. சுப்ரீம் கோர்ட்டோட அப்ரூவலில் ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி சிடபிள்யூஎம்ஏ எப்படி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்துச்சோ அதே தான் இப்போவும் கண்டினியூ ஆகுது. If there is anything the center can be blamed for, it is the way the CWMA functions. இப்போது சென்டரை நாம் ப்ளேம் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, சிடபிள்யூஎம்ஏ இப்போது ஆல்ரெடி ஃபங்க்ஷன் ஆகிற ப்ராசஸ், அந்த ஃபங்க்ஷன் ப்ரொசீஜரே சரியில்லைன்னு ரைட்டர் சொல்கிறாங்க. Even 2 years after its formation, the authority does not have a fully fledged chairman. ஸோ எஸ்டாப்ளிஷ் ஆகி 2 வருஷம் ஆனாலும் ஒரு ஃபுல் டைம் சேர்மன் இந்த ஆர்கனைசேஷனுக்கு இல்லை.
the center would do well to act at least now in making the CWMA fully operational when the southwest monsoon is about to set in. ஸோ இப்போது அட்லீஸ்ட் இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கணும் ஃபார் சிடபிள்யூஎம்ஏ டு ஃபுல்லி ஆப்ரேட், எஸ்பெஷலி இப்போது சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நவ் இட்ஸ் த ரைட் டைம். Successive governments at the center have been wary of acting decisively other than under the orders of the Supreme Court for fear of alienating voters in one of the states involved. அஃப்கோர்ஸ் இந்த இஷ்யூவில் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்குது. இந்த காவேரி இஷ்யூ ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எப்போனா 1998 காவேரி ரிவர் அத்தாரிட்டி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அடுத்தடுத்து வந்த கவர்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக டிசிஷன்ஸ் எடுத்தாங்க. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ஸை ஆல்டர் பண்ண முடியாது, பட் எக்ஸ்க்ளூடிங் தேட் கவர்மெண்ட் சைட்லேருந்து எடுக்கிற டிசிஷன்ஸ் வந்து ரொம்ப எச்சரிக்கையோடு எடுத்தாங்க. வாரி மீன்ஸ் எச்சரிக்கை. பிகாஸ் ஸ்டேட்ஸ் இன்வால்விங் காவேரி ரிவர் இஷ்யூ இங்கே வந்து சப்போர்ட்டர்ஸ் அண்ட் ஓட்டர்ஸ் அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இல்லாமல் போயிடுவாங்கன்னு பயத்தில். The latest episode should convince political parties that relentless politicization of each and every matter concerning water resources does not benefit the stakeholders. இப்போ வந்து சிடபிள்யூஎம்ஏ சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால இப்போது பார்ஷியாலிட்டி எதுவுமே இல்லை, அண்ட் ஒன் பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு மட்டும் பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு எந்த பார்ஷியாலிட்டியும் இல்லை. ஸோ இது வந்து மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை சமாதானம் படுத்துகிற ஒரு வழி. The parties should realize that electoral gains or losses are not always linked to their stand on any one issue, even if it is the Kaveri, the lifeline of Tamil Nadu's rice bowl. ஸோ ரைட்டர் வந்து என்ன கன்க்ளூட் பண்ணுறாருன்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஷுட் ரியலைஸ் தட் அவங்களோட எலெக்ஷன் வின்னிங் ஆர் லூசிங் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளமை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இல்லை, அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த காவேரி இஷ்யூ ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாக மாற்றக்கூடாது, அண்ட் காவேரி இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் தமிழ்நாடுஸ் அக்ரிகல்ச்சர். ஸோ இந்த இஷ்யூவை வேறு ரூட்டில் கொண்டு போய் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ரைட்டர் சொல்கிறாங்க. And the tone used in this passage is outspoken because ரைட்டர் வந்து வெளிப்படையாக அவரோட வியூஸை ஷேர் பண்ணியிருக்காரு regarding Kaveri water management and its control taken over by Ministry of Jal Shakti. இப்போ நம்ம எடிட்டோரியலில் இருந்த vocabulary-யை ரீகால் பண்ணலாம், அண்ட் திஸ் PDF வித் எக்ஸாம்பிள்ஸ் இன்க்ளூடட் நீங்கள் டாக் அண்ட் மாக் டெலிகிராம் சேனலில் டவுன்லோட் பண்ணலாம். Okay, so let's start. Of course, not following the intended route. Rudderless, lacking a clear sense of one's aims or principles. Perennial, lasting for a long or continually recurring. Controversies, disagreement. Erupt, break out. Puppet, under somebody's control. Designated, appoint. Body corporate broadly means a corporate entity or corporation which has a legal existence. Predecessor, forerunner. Interstate, in between various states. Existence, the state of being real. Formalization, to make formal, especially for the sake of official or authorized acceptance. Apparent, evident or obvious. Lapse, mistake. Address, attend to or handle. Alter, change. Blamed, hold responsible for. Fully fledged, fully operational. Successive, consecutive. Wary, cautious. Decisively, decidedly. Alienating, cause to feel isolated. Relentless, constant. Politicization, to give a political character to. Concerning, regarding.
Stakeholders, a person with an interest or concern in something. Lifeline, support to live. Okay then, thank you so much friends for watching this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம டாக் அண்ட் மாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you all in the next video. Take care and stay safe. Thank you all.